அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்து. நாமெல்லாம் ரமதானினுடைய 3வது நோன்பிலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நோன்பை பற்றி சொல்லும் பொழுது நமக்கு அழகாக சொன்னார்கள். நோன்பாளிகளுக்கு 2 மகிழ்ச்சிகள் உள்ளன. ஒன்று, ஒரு நோன்பை திறக்கும் பொழுது, இஃப்தாரிலே அமர்ந்திருக்கும் பொழுது, அந்த இஃப்தாரினுடைய நேரம் நெருங்கியதற்கு பின்னால், மோதினார் பாங்கு சொல்லியதற்கு பின்னால் ஒரு மகிழ்ச்சி அடைவாரே, அந்த முதல் பானம், முதல் பேரிச்சம்பழத்தை சாப்பிட்டவுடன் அவருக்கு ஒரு இன்பம் வருமே, அந்த ஒரு இன்பம். அடுத்ததாக 2வது தடவையாக அவர் இறைவனை சந்திக்கும் பொழுது, தன்னை படைத்து பரிபாலித்த இரட்சகனை சந்திக்கும் பொழுது, அவர் நோன்பு நோற்றதின் காரணமாக இறைவனின் பார்த்து இறைவனின் பக்கம் சந்தோஷப்படுவார் என்பதாக அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அவர்கள் 2 சந்தோஷம் உண்டு என்பதை உறுதிப்படுத்தினார்கள். இடத்திலே நாம் கவனிக்க வேண்டியது, நாமும் நோன்பு நோற்று இருக்கிறோம், அந்த நோற்றதின்படி நாம் வாழ்ந்தோம் என்று சொன்னார், அந்த நோன்பினுடைய சட்ட திட்டங்களை பின்பற்றி அதை பரிபூர்ணமாக நாம் செய்தோம் என்று சொன்னால், நமக்கும் இந்த 2 பாக்கியமும் நல்ல முறையில் கிடைக்கும். அல்லர் ரஹ்மான் அதற்கு கிருபை செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.